சென்னையின் அதிமுக்கிய பகுதியில் வசித்து வந்த சௌந்தர்யா தனது 6 வருட கால திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தவள். ஆனால் அவளது கல்யாணம் அவளது பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக நடந்தேறியது. அவள் காதலித்த வெற்றி என்ற லாரி டிரைவர் சொந்தங்கள் யாருமில்லாத அனாதை. அந்த எளிய இளைஞனின் நேர்மையும் கஷ்டப்பட்டு உழைக்கும் குணமும் சௌந்தர்யாவை கவர்ந்தன. அவளது குடும்பத்தார் எவ்வளவு எதிர்த்தாலும் மனதில் உறுதியுடன் அவள் வெற்றியை மணந்தாள். பெற்றோரையும் உறவுகளையும் துறந்து தனது காதலனுடன் வாழ்க்கையை தொடங்கினாள். வெற்றிக்கு சிறு வயது முதலே ஓட்டுவதை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. ஆனால் குடும்பத்திற்காக உழைக்கும் ஆர்வம் அவரிடம் அதிகம். அவர் தினமும் லாரி ஓட்டி சம்பாதித்த பணத்தில் சௌந்தர்யாவுடன் ஒரு சிறிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். விரைவில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்காகவும் மனைவியின் எதிர்காலத்திற்காகவும் வெற்றி இரவு பகல் பாராமல் உழைக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த உழைப்பு அவரை வீட்டிலிருந்து வெகு தொலைவில் வைத்தது. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே அவர் வீடு திரும்ப முடிந்தது. இந்த நிலையில் சௌந்தர்யாவால் வீட்டில் சும்மா இருக்க முடியவில்லை. தனது மகளை பள்ளிக்கு அனுப்பிய பின் ஒரு டிஃபென்ஸ் சென்டரில் சமையல் வேலைக்கு சேர்ந்தாள். சிறு வயதில் அம்மாவிடம் கற்றுக்கொண்ட சமையல் கலை இப்போது அவளுக்கு உதவியாக இருந்தது. அந்த கடையில் அவளது சமையல் விரைவில் பிரபலமானது. அந்த டிஃபென்ஸ் சென்டருக்கு தினமும் வரும் கதிரேசன் என்ற வசதியான முதலாளி சௌந்தர்யாவின் சமையலில் மகிழ்ந்தார். அவரது மனைவி இறந்து பல வருடங்கள் ஆகியிருந்தது. அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தனர். அதனால் வீட்டில் சமையல் சாப்பிட முடியாமல் அவர் இந்த டிஃபென்ஸ் சென்டரில்தான் சாப்பிட்டு வந்தார். சௌந்தர்யாவின் கைருசி அவருக்கு புதிய உணர்வை கொடுத்தது. தினமும் கதிரேசனுடன் பேசுவது சௌந்தர்யாவுக்கு ஒரு பழக்கமானது. தனது வறுமை, கணவனின் உழைப்பு, தனது குடும்ப சூழ்நிலை அனைத்தையும் அவள் அவரிடம் பகிர்ந்து கொண்டாள். ஒரு நாள் கடை உரிமையாளர் கதிரேசனிடம் சௌந்தர்யாவை வீட்டு சமையலுக்கு அழைத்துச் செல்லுமாறு பரிந்துரைத்தார். சௌந்தர்யா தனது கணவரிடம் அனுமதி கேட்டாள். வெற்றி, நீயும் பிள்ளையையும் பார்த்துக்கிட்டு உனக்கு முடியும்னா போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த தருணத்தில் இருந்து சௌந்தர்யா கதிரேசனின் வீட்டில் சமையல் செய்ய தொடங்கினாள். அவருக்கு பிடித்தமான உணவுகளை தயாரித்து வீட்டை சுத்தமாக வைத்தாள். கதிரேசன் மாதம் 25,000 ரூபாய் சம்பளமாக கொடுக்க ஒப்புக்கொண்டார். சௌந்தர்யா தனது வேலையில் திறமையாக செயல்பட்டாள். அவளது உழைப்பு கதிரேசனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவரது உடல்நிலையும் முன்னேறியது. அந்த கடையில் வேலை செய்யும் நாட்களில் நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஆனால் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிகவும் கொடூரமானது. ஒரு நாள் வெற்றி தனது லாரி ஓட்டி செல்லும்போது ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் அவர் பலியானார். இந்த செய்தி சௌந்தர்யாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவளது அனைத்து கனவுகளும், குடும்பம் என்று நம்பிய அந்த உறவும் சில நொடிகளில் சிதைந்து போனது. கணவனை இழந்ததால் மட்டுமல்ல, அவரது உடலை மீட்கவும் கூட பணம் இல்லாத அவல நிலை. கதிரேசன் அவளுக்கு கொடுத்த முதல் மாத சம்பளம் கூட கையில் வந்திருக்கவில்லை. உடனே அவள் கடை உரிமையாளரிடம் முறையிட்டாள். அவர் கதிரேசனிடம் விஷயத்தை சொன்னார். கதிரேசன் உடனடியாக சௌந்தர்யாவுக்கு உதவ முன்வந்தார். அவர் தானே சென்று வெற்றியின் உடலை மீட்டு வந்தார். அந்த உடலுக்கு மரியாதை செய்யும் அனைத்து சடங்குகளையும் நேரில் நின்று செய்து முடித்தார். வெற்றியின் இறுதிக் கடனை முடிக்க தேவையான பணத்தையும் அவரே கொடுத்தார். அதன்பின் சௌந்தர்யா ஒரு வாரம் வேலைக்கு வரவில்லை. தனியாக தன் மகளுடன் வீட்டில் அடைந்து கிடந்தாள். மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இனி வாழ்க்கையை எப்படி தொடர்வது? மகளின் எதிர்காலம் என்ன? கதிரேசனுக்கு அவளை எப்படி அழைப்பது என்றும் தெரியவில்லை. ஒரு வாரம் கழித்து கதிரேசன் நேரில் சௌந்தர்யாவின் வீட்டிற்கு வந்தார். நீ இப்படி துக்கத்திலேயே இருந்தா உனக்கு ஒரு மகள் இருக்கா? அவளுடைய ஃப்யூச்சரை நினைத்துப்பாரு. நீ வேலைக்கு திரும்பி வந்தாதான் உன்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து மீள முடியும் என்று உற்சாகமூட்டினார். உன் கணவர் உயிரோடு இருந்தால் நீ வேலையை விடமாட்டே என்று சொல்லியிருப்பார் என்று கூறி அவளை நம்ப வைத்தார்.
சௌந்தர்யா அவர் சொன்னதை யோசித்தாள். தனது மகளின் எதிர்காலம்தான் அவளுக்கு முக்கியம். உடனே, சரி ஐயா, நாளை முதல் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு கவலை. தனது கணவரின் இறுதி சடங்கிற்கு கதிரேசனிடம் கடன் வாங்கியிருந்தாள். அந்த பணத்தை திருப்பிக் கொடுப்பது எப்படி என்று தெரியவில்லை. கதிரேசன் அப்போது, நீ உன்னால் முடியும் போது கொடு, என் வீட்டு ஆளுக்கு இந்த நிலை வந்திருந்தால் நான் பார்க்க மாட்டேனா என்று ஆதரவாக கூறினார். அந்த வார்த்தைகள் சௌந்தர்யாவுக்கு புத்துணர்வை கொடுத்தது. அதன்பின் அவள் மீண்டும் கதிரேசனின் வீட்டில் வேலைக்கு வந்தாள். அங்கு சமைத்து வீட்டை பார்த்து கொண்டு கதிரேசனின் உடல்நிலை குறித்தும் கவனமாக இருந்தாள். சௌந்தர்யாவின் வருகைக்கு பிறகு கதிரேசனின் வீடு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியது. அவரது வீட்டில் பழைய தனிமை மறைந்து புதிய மகிழ்ச்சி குடிகொண்டது. சமையல் வாசனையும் குழந்தையின் சிரிப்பொலியும் வீட்டை நிறைத்தன. கதிரேசனின் ஆரோக்கியமும் மேம்படத் தொடங்கியது. அவளது கவனிப்பு அவருக்கு உடல் மட்டுமின்றி மன நிம்மதியையும் கொடுத்தது. இந்த நேரத்தில் கதிரேசனின் 2 மகன்களும் வெளிநாட்டிலிருந்து திருவிழாவிற்காக ஊருக்கு வந்தனர். அவர்கள் தங்களது தந்தையின் உடல்நிலை மேம்பட்டதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். கதிரேசன் சௌந்தர்யாவை பற்றிய அனைத்து விவரங்களையும் அவர்களிடம் கூறினார். இவள்தான் எனக்கு சமைத்து கொடுக்கிறாள். இவளுடைய கணவர் சமீபத்தில் இறந்துவிட்டார் என்று கூறினார். மகன்கள் சௌந்தர்யாவை மிகவும் மரியாதையுடன் நடத்தினர். நீங்கள் எந்த விஷயத்திற்கும் கவலைப்படாதீங்க அம்மா, நீங்கள் எங்களுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் என்று அன்புடன் பேசினார்கள். எங்கள் அப்பாவை இத்தனை நாளும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்கள் மகளின் படிப்பு செலவு உட்பட அனைத்து குடும்ப செலவுகளையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். எங்கள் அப்பாவை கவனமாக பார்த்து கொண்டால் போதும் என்றும் கூறினார்கள். சௌந்தர்யா இதற்கு சம்மதித்தாள். கதிரேசனின் வீட்டையே தனது சொந்த வீடு போல நினைத்து எல்லா வேலைகளையும் அன்புடனும் அக்கறையுடனும் செய்ய ஆரம்பித்தாள். அவளது அர்ப்பணிப்பு கதிரேசனின் மனதில் ஒரு புதிய உணர்வை உருவாக்கியது. அவள் இல்லாத நேரங்களில் அவர் தனிமையை உணர்ந்தார். படிப்படியாக கதிரேசனுக்கு சௌந்தர்யா மீது அன்பு அதிகமானது. தனக்கு கிடைத்த இந்த புதிய துணை தன்னை கவனித்து கொண்டாள் என்ற எண்ணம் அவருக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அவர் தினமும் சௌந்தர்யாவுடன் பேசுவதில் மகிழ்ச்சியடைந்தார். அவளது பேச்சும் சமையலும் வீட்டு வேலைகளும் அவருக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தன. ஆனால் அவருக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. இவளை நான் எப்படி அணுகுவது? அவளுக்கு என்னை பிடிக்குமா என்று. இப்படியே ஒரு நாள் அவர் உறுதியெடுத்தார். தனது உணர்வுகளை சௌந்தர்யாவிடம் வெளிப்படுத்த முடிவு செய்தார். அது ரிஸ்க் என்று தெரிந்தும் அதை செய்ய தயாராக இருந்தார். காரணம், அவளது உழைப்பும் பண்பும் அவரை மிகவும் ஈர்த்திருந்தது. வயது வித்தியாசத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. அந்த உணர்வுகள் ஒரு நாள் அவரை சௌந்தர்யாவிடம் அழைத்துச் சென்றன. அந்த மாலை நேரம் கதிரேசனின் வீட்டில் அமைதி நிலவியது. மழைத்துளிகள் ஜன்னல்களில் தட்டிக் கொண்டிருந்தன. சௌந்தர்யா சமையலறையில் வேலையை முடித்து வெளியே வந்தாள். கதிரேசன் ஹாலில் அமர்ந்து எதையோ யோசிப்பது போல் இருந்தார். அவளுக்கு அவரது முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. வழக்கமான புன்னகை இல்லாமல் தீவிரமான பார்வையுடன் அவர் இருந்தார். சௌந்தர்யா அவரிடம், என்ன ஐயா, உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள். அப்போது கதிரேசன் மெதுவாக எழுந்து அவளை பார்த்தார். சௌந்தர்யா, உன்னோட பேச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு என்று ஆரம்பித்தார். அவரது குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானதாக இருந்தது. சௌந்தர்யா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு வயது குறைவு, நான் வயதானவன். ஆனால் இன்றைய உலகில் இதையெல்லாம் கடந்து நிற்க முடியும். உன் நிலைமை எனக்கு புரிகிறது. உன் மகளின் எதிர்காலத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். நான் உன்னை வேலைக்காரியாக மட்டுமல்ல, ஒரு துணையாக பார்க்க விரும்புகிறேன். உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் நீ சொல்லு என்று கதிரேசன் நேருக்கு நேர் கேட்டார். சௌந்தர்யாவுக்கு அந்த கேள்வி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஐயா, நீங்கள் எனக்கு கூலி கொடுக்கிற முதலாளி. நான் எப்படி உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று தயக்கத்துடன் கேட்டாள். அதற்கு கதிரேசன்,
நான் உன்னை அந்த கோணத்தில் பார்க்கவில்லை, என் வீட்டின் ஒரு அங்கமாகவே பார்க்கிறேன். உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த விஷயத்தை இதோடு மறந்து விடுகிறேன். ஆனால் உன்னைப் போல வேறு யாரும் என்னை இந்த அளவுக்கு கவனித்துக் கொள்ளவில்லை. நான் உனக்கு வாழ்நாள் துணையாக இருக்க விரும்புகிறேன் என்று தனது உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்தினார். சௌந்தர்யா அமைதியாக அவரது பேச்சை கேட்டாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். தனது மகளின் எதிர்காலம், தனது வறுமை நிலை, தனக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை என்பதை உணர்ந்தாள். கதிரேசன் ஒரு நல்ல மனிதர், நேர்மையானவர், தன்னை மதிப்பவர் என்று புரிந்தது. அவள் மெதுவாக சரி என்று ஒப்புக்கொண்டாள். அதில் அவளுக்கு நிம்மதி இருந்தது. கதிரேசனின் மகன்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது. அவர்களும் அதை வரவேற்றனர். திருமணம் எளிமையாக நடந்தது. கோயிலில் வைத்து எந்த ஆடம்பரமும் இல்லாமல் கதிரேசனின் மகன்கள் மட்டும் கலந்து கொண்டனர். அந்த தருணம் சௌந்தர்யாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. அவள் கணவனை இழந்த துக்கத்திலிருந்து மெதுவாக வெளிவர ஆரம்பித்தாள். கதிரேசன் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை கொடுத்தான். அவளது குழந்தைக்கு புதிய தந்தையும் புதிய வாழ்க்கையும் கிடைத்தது. சௌந்தர்யா தனது வேலையை ஒரு உத்தியோகமாக மட்டும் பார்க்கவில்லை, அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து தனது கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய்தாள். காலம் எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. கதிரேசனின் வீடு இப்போது ஒரு முழுமையான குடும்பமாக மாறியது. சௌந்தர்யாவின் மகள் கதிரேசனை அப்பா என்று அழைக்கத் தொடங்கினாள். கதிரேசனின் மகன்கள் அவளை தங்கள் சகோதரியாக பார்த்தனர். சௌந்தர்யா இனி ஒரு வேலைக்காரி அல்ல, அவள் அந்த வீட்டின் உரிமையாளர். கதிரேசன் அவளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தான். அவளது மகளின் படிப்பிற்கு ஏற்பாடுகள் செய்தான். அவர்கள் ஒருவதாக ஊர் சுற்றி வந்தனர். மகிழ்ச்சியான குடும்ப புகைப்படங்கள் எடுத்தனர். சௌந்தர்யாவின் மகள் ஒரு நல்ல பள்ளியில் சேர்ந்தாள். கதிரேசன் அவளுடைய அனைத்து கனவுகளுக்கும் ஆதரவாக இருந்தான். வீட்டில் இப்போது ஒரு புதிய உற்சாகம் நிறைந்திருந்தது. சௌந்தர்யா தனது உழைப்பால் அந்த வீட்டை ஒரு அரண்மனையாக மாற்றியிருந்தாள். அவளது சமையலும் வீட்டு வேலையும் குழந்தை வளர்ப்பும் கதிரேசனின் நலனும் இப்போது அவளுடைய முழு உலகமாக இருந்தது. கதிரேசனின் உடல்நிலை மேலும் மேம்பட்டது. அவர் பழைய உற்சாகத்துடன் வாழத் தொடங்கினார். சௌந்தர்யா அவருக்கு சரியான உணவு, மருந்து, உடற்பயிற்சி அனைத்தையும் கவனித்து கொண்டாள். அவர்களது உறவு ஆழமானது. அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டனர். சௌந்தர்யாவின் மகள் படிப்பில் கவனம் செலுத்தினாள். கதிரேசனின் மகன்கள் அவர்களை அடிக்கடி சந்தித்து வீட்டின் நலனை கேட்டு தேவையான உதவிகளை செய்தனர். கதிரேசன் மனதில் இருந்த தனிமை முற்றிலும் மறைந்தது. சௌந்தர்யாவும் தனது கடந்த கால வலிகளை மறந்து புதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டாள். அவர்கள் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களும் இந்த மாற்றத்தை வரவேற்றனர். சிலர் அவர்கள் ஒரு நல்ல உதாரணம் என்றும் வயது வித்தியாசம் கூட இல்லை என்றும் பேசினர். சௌந்தர்யாவின் கதை பலருக்கு உத்வேகம் அளித்தது. துன்பத்தில் கூட நம்பிக்கை இருந்தால் புதிய வாழ்க்கை சாத்தியம் என்று நிரூபித்தாள். இப்போது அவர்களது குடும்பம் மிகவும் ஒற்றுமையாக உள்ளது. கதிரேசனின் மகன்கள் தங்கள் தந்தைக்காக பெருமைப்படுகிறார்கள். சௌந்தர்யா தனது வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தத்தை கண்டுபிடித்தாள். அவளது மகள் தன்னுடைய படிப்பில் முன்னேறி தனது கனவுகளை நோக்கி பயணிக்கிறாள். சௌந்தர்யா இப்போது ஒரு தைரியமான பெண்ணாக உள்ளாள். அவள் எதிர்காலத்தை பற்றி பயப்படவில்லை. ஏனென்றால் அவளுக்கு ஒரு துணை இருக்கிறார், ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்தையும் ஒன்றாக கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாள்கள், விழாக்கள், சிறு சிறு வெற்றிகள் அனைத்தையும் கொண்டாடுவதில் அவர்கள் மகிழ்கிறார்கள். கதிரேசன் ஒவ்வொரு வருடமும் சௌந்தர்யாவுக்கு பரிசுகள் வாங்குகிறார். அவளது மகளுக்கு புத்தகங்கள், உடைகள், பொம்மைகள் என தேவையானதை செய்கிறார். சௌந்தர்யாவும் அவருக்கு விசேஷமான உணவு வகைகளை தயாரித்து மகிழ்விக்கிறாள். இந்த குடும்பம் ஒரு முழுமையான மகிழ்ச்சியை அடைந்துள்ளது. கதிரேசனின் மகன்கள் தங்களது தந்தையின் இந்த மகிழ்ச்சியை காண அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகம். அவர்கள் அடிக்கடி வந்து சௌந்தர்யாவுடன் நேரம் செலவிடுகிறார்கள். அவளை அம்மா என்று அழைத்து மிகுந்த மரியாதை செய்கிறார்கள். சௌந்தர்யாவின் மகளும் இந்த
அந்த 2 அண்ணன்களுடன் ஒரு நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டாள். அவர்கள் அவளுக்கு படிப்பில் உதவுகிறார்கள், விளையாட்டுகளில் பங்கேற்கிறார்கள், அவளது சிறு சிறு விருப்பங்களை நிறைவேற்றுகிறார்கள். இது ஒரு புதிய குடும்ப அமைப்பை உருவாக்கியது. அந்த வீடு இப்போது சிரிப்பொலியாலும் பேச்சு சத்தத்தாலும் நிறைந்துள்ளது. கதிரேசன் தனது வயதான காலத்தில் இந்த மகிழ்ச்சியைக் கண்டு பெருமிதம் கொள்கிறார். சௌந்தர்யாவுக்கு இந்த புதிய வாழ்க்கை கிடைத்ததில் அவள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாள். அவளது கதை எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் மாறும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மகிழ்ச்சிகரமான முடிவுடன் இந்த கதை நிறைவடைகிறது. காதலும் கருணையும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த இருட்டையும் கடக்கலாம். சௌந்தர்யா தனது கணவரை இழந்தபோது உடைந்து போனாள். ஆனால் உழைத்தாள், பொறுமை காத்தாள், புதிய வாழ்க்கையை திறந்தாள். கதிரேசனின் புரிதலும் ஆதரவும் அவளது புதிய பயணத்தில் முக்கிய பங்கு வகித்தது. இப்போது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கும் ஏதாவது உத்வேகத்தை கொடுத்திருந்தால் அதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் பல உணர்ச்சிமிக்க கதைகளுக்கு எங்கள் சேனலை பின்தொடரவும். உங்களின் கருத்துக்கள் எங்களுக்கு முக்கியம். தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். நன்றி. அடுத்த பகுதியில் சௌந்தர்யாவின் முடிவும் கதிரேசனின் மகன்களின் வருகையும் பார்க்கலாம். கதிரேசனின் மகன்கள் அடிக்கடி தங்கள் தந்தையின் வீட்டிற்கு வருகை தர ஆரம்பித்தனர். அவர்கள் சௌந்தர்யாவின் உண்மையான அன்பையும் அக்கறையையும் உணர்ந்தனர். அவளது உழைப்பும் தந்தையின் மனநிலை மேம்பட்டதும் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு நாள் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடினர். கதிரேசன் தனது மகன்களை பார்த்து, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சௌந்தர்யாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். மகன்கள் அதற்கு உடன்பட்டனர். அப்பா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு அது போதும். அவள் எங்களுக்கு அம்மா ஸ்தானம். அவள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் என்று கூறினார்கள். சௌந்தர்யாவின் மகளும் இந்த புதிய மாற்றத்தை வரவேற்றாள். அவளுக்கு கதிரேசன் மீது ஏற்கனவே நம்பிக்கை இருந்தது. இப்படி குடும்பத்தின் அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்திற்கு முன் சௌந்தர்யா தனது மகளை அழைத்து, இது உனக்கு பிடிக்குமா என்று கேட்டாள். அந்த சிறுமி, எனக்கு பிடிக்கும் அம்மா, அவர் எனக்கு நல்லவர், நான் அப்பா என்று அழைக்கிறேன் என்று பதிலளித்தாள். அந்த வார்த்தைகள் சௌந்தர்யாவின் மனதை குளிர்வித்தன. கதிரேசன் மிகவும் சாதுவானவர். எந்த பெரிய சடங்கும் இல்லாமல் கோவிலில் திருமணம் நடத்த முடிவு செய்தனர். மிக எளிமையாக குடும்பத்தினர் மட்டும் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திருமண நாளில் சௌந்தர்யா ஒரு எளிய புடவை அணிந்தாள். கதிரேசன் ஒரு நல்ல வேட்டி சட்டை அணிந்திருந்தார். கோவில் மணிகள் ஒலித்தன. பூசாரி மந்திரங்கள் ஓதினார். தாலியை கதிரேசன் சௌந்தர்யாவின் கழுத்தில் கட்டினார். அந்த நொடியில் சௌந்தர்யாவின் கண்கள் கலங்கின. அவள் தனது முதல் கணவனை நினைத்து ஒரு நிமிடம் வருந்தினாள். ஆனால் அவனது ஆன்மா தனக்கு இந்த புதிய வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்கிறது என்று உணர்ந்தாள். கதிரேசன் அவளை தேற்றி, இது புதிய ஆரம்பம் என்று சொன்னார். திருமணத்திற்கு பின் சௌந்தர்யா கதிரேசனின் வீட்டில் ஒரு மனைவியாக குடியேறினாள். இனி அவள் வேலைக்காரி அல்ல, வீட்டின் உரிமையாளர். கதிரேசனின் மகன்கள் அவளை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தனர். சௌந்தர்யாவின் மகளும் கதிரேசனை அப்பா என்று அழைத்தாள். இந்த புதிய உறவு அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. கதிரேசன் சௌந்தர்யாவின் மகளின் படிப்பிற்கு தனது முழு ஆதரவையும் அளித்தான். அவளுக்கு ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்கை செய்தான். அவளுக்கு தேவையான புத்தகங்கள், உடைகள், விளையாட்டுப் பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்தான். சௌந்தர்யாவும் கதிரேசனின் உடல்நிலையை சிறப்பாக கவனித்து கொண்டாள். அவரது சர்க்கரை நோய் கட்டுக்குள் வந்தது. அவளது சமையல் அவரை ஆரோக்கியமாக வைத்தது. குடும்பம் இப்போது ஒரு சிறிய அரண்மனை போல் மாறியது. மகிழ்ச்சியின் ஒலிகள், சிரிப்புகள், குழந்தையின் விளையாட்டு சத்தம் அனைத்தும் வீட்டில் நிறைந்தன. இந்த புதிய வாழ்க்கையில் சௌந்தர்யா தனது அடையாளத்தை புதுப்பித்து கொண்டாள். அவள் கதிரேசனுடன் வெளியில் செல்லும்போது மக்கள் அவளை மதிப்புடன் பார்த்தனர். அவள் தனது கணவனின் வியாபாரத்திலும் வீட்டு நிர்வாகத்திலும் அவருக்கு உதவினாள். அவள் படிக்காதவள் என்றாலும் வீட்டு பட்ஜெட்டை திறமையாக கையாண்டாள். அவளது முடிவுகள் கதிரேசனுக்கு மிகவும் பிடித்தன. அவள் வீட்டு செலவுகளை கவனமாக திட்டமிட்டாள். சௌந்தர்யாவின் மகள் பள்ளியில் நன்றாக படித்தாள். அவளுடைய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றாள்.
கதிரேசன் அவளை மிகவும் பாராட்டினார். "உன் மகள் நன்றாக படிக்கிறாள், அவள் ஒரு பெரிய பொறியாளராக வருவாள்" என்று அவர் சௌந்தர்யாவிடம் சொன்னார். சௌந்தர்யாவின் மகள், "நான் டாக்டராக வருவேன் அப்பா" என்று பதிலளித்தாள். அப்போது கதிரேசனின் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. இந்த குடும்பத்தில் இப்போது ஒரு போட்டி இல்லை, பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் மட்டுமே. கதிரேசனின் மகன்கள் வெளிநாட்டிலிருந்து விடுமுறையில் வரும்போது அவர்கள் குடும்பம் முழுவதும் ஒன்றாக சுற்றுலா சென்றனர். கோவில்கள், அணைகள், காடுகள் என பல இடங்களை சுற்றி வந்தனர். அந்த பயணங்களில் சௌந்தர்யா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் இதற்கு முன் ஒருபோதும் சுற்றுலா சென்றதில்லை. கதிரேசன் அவள் மகிழ்ச்சியைக் கண்டு, "உனக்கு இன்னும் பல இடங்களுக்கு கூட்டிச் செல்கிறேன்" என்று வாக்களித்தார். அவர்கள் ஒன்றாக புகைப்படங்கள் எடுத்தனர். குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். சௌந்தர்யாவின் மகள் தனது புதிய தந்தை மற்றும் அண்ணன்களுடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டாள். அவர்கள் அவளுக்கு பாடம் படிப்பதில் உதவினர், விளையாட்டுகளில் பங்கேற்றனர். இந்த குடும்பம் இப்போது ஒரு முழுமையான ஒற்றுமையுடன் இருந்தது. எந்த பிரச்சினை வந்தாலும் அவர்கள் அதை ஒன்றாக சமாளிக்க தயாராக இருந்தனர். சௌந்தர்யாவின் நம்பிக்கை மீண்டு வந்தது. அவள் இனி எந்த ஒரு சவாலையும் பார்க்க பயப்படவில்லை. இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், வாழ்க்கை எப்போதும் நேராக இருப்பதில்லை. சில முறை திருப்பங்கள், துன்பங்கள் இருக்கும். ஆனால் துணிவு, உழைப்பு மற்றும் நம்பிக்கை இருந்தால் எந்த பிரச்சனையும் கடக்கலாம். சௌந்தர்யா தனது கணவனை இழந்து தனிமையில் இருந்தாள். ஆனால் அவள் மனதில் தளர்ச்சி அடையவில்லை. கதிரேசனின் ஆதரவு அவளுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அவர்கள் இருவரும் இப்போது மகிழ்ச்சியாக உள்ளனர். இந்த உத்வேகமான கதையை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.